ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நின்று கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இன்றைக்கு 19ஆம் தேதிக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதாவது 19வது நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கண்ணன்மணியை போல காத்து தம் கிருபையை கொடுத்து இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். முக்கியமாக நம்மளுக்கு ஒரு ப்ரெஷியஸ் கிரேஸ் இருக்கிறது நம்ம மேலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கிருபையாய் அவரோட கிருபையை கொடுத்து நம்மளை நடத்தி இருக்கிறார். இத்தனை நாளும் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட எந்த விசுவாசத்தோட எந்த நம்பிக்கையோட ஆண்டவர் சமூகத்திற்கு நீங்க வந்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் நடத்துவார். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி சிறுசுகளை தாழ்த்தி ஒரு விசையாய் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளில் கூட கர்த்தாவே உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்களை நடத்தும்படியாய் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகாதபடி காத்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட நீங்க நடத்துங்க, இந்த நாளில் கூட நீங்க வெளிப்படுங்க ராஜா. எங்களோட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். கதை தாமே இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்கிறோம். ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவேற்போம். அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோட கண்ணீரை காண்கிற தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க என் கண்ணீரை கர்த்தர் காண்கிறீங்க ஆண்டவர் என்று சொல்லி? ஏனென்றால் உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். அநேக வேலையிலெல்லாம் யாரும் இல்லாத இடத்துல எல்லாம் நம்ம சோர்ந்து போய் அழுகிறதை கர்த்தர் காண்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை வேலையில படுக்கையில் அழுதுருப்பீங்க, எத்தனை சூழ்நிலை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க உங்களை, ஆனா எத்தனையோ வேலை படுக்கையில் அழுதுருப்பீங்க. ஹல்லேலூயா. சில வேலையில ஓரமா போய் உட்கார்ந்து நான் என்ன செய்வது என்று தெரியல ஆண்டவரே, என் வாழ்க்கை ஏன் இப்படி போய் கொண்டு இருக்கிறது என்று எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று சொல்லி கூட நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க அழுகை எல்லாவற்றையும் யார் பார்க்கிறா என்று நீங்க நினைக்கலாம். யாருமே பார்க்க வேண்டாங்க, தேவனாகி கர்த்தர் அதை பார்த்தால் போதும். ஹல்லேலூயா. எஸ், வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் அந்த எல்ரோஹி உன்னை காண்கிறவராய், உன் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 38:5 உன் கண்ணீரை கண்டேன் என்று, உன் கண்ணீரை கண்டேன் என்று. எதற்காகலாம் நீ கண்ணீர் வடிச்சியோ, எந்த தேவைக்காக கண்ணீர் வடைத்து கொண்டு இருக்கிறீரோ, எது ஆண்டவர் உனக்கு செய்யணும் என்று கண்ணீரோடு இருக்கிறியோ, இன்றைக்கு உன் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். நான் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசி, உன் கண்ணீரை கண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இப்படிதான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21 அந்த ஆகார் 13-14 வயது உள்ள பிள்ளைய வைத்துக்கொண்டு அவளை அமிச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே அமிச்சிடுவாங்க. சொந்த புருஷனே அமிச்சிடுவாரு. ஹல்லேலூயா. அவ திக்கற்று அந்த பேர்சபா வனாந்தரத்துல அந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு கொஞ்சம் துருத்தில தண்ணியும் கொஞ்சம் அப்பமோ கொடுத்து அனுப்புவாங்க. அந்த தண்ணியும் தீந்து போயிடும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன செய்வதுன்னு தெரியாதபடி 16வது வசனத்துல பாக்குறோம், சத்தமிட்டு அழுதா என்று. ஹல்லேலூயா. சாதாரணமால ஒருத்தருக்கு சத்தமிட்டு அழுகிறாங்களா, அப்ப அவர்களோட துக்கம் எவ்வளவா இருக்கும், அவங்க வேதனை எவ்வளவா இருக்கும், அவங்க கஷ்டம் எவ்வளவா இருக்கும். அவளும் அந்த வனாந்தரத்தில் அப்படிதான் அழுதா, சத்தமிட்டு அழுதாள் என்று பார்க்க. நீங்க யார் சத்தமிட்டு தேவ சமூகத்தை அழுது கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, என் கண்ணீர் பாருங்க, எனக்கு இறங்குங்க என்று யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆகாருக்கு கர்த்தர் இறங்கினார், அந்த சத்தமிட்டு அழுதலை கேட்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. உடனே immediate answer. Hallelujah. God will give you an immediate answer today. Hallelujah. இன்னைக்கு ஒரு immediate answer உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. தேவ தூதன் பிரவேசித்தான். Hallelujah. ஆகாரே, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? Hallelujah. ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். Hallelujah. கண்ணீரோடு இருந்த அவளின் கண்ணீரை துடைக்கும்படியாய் கர்த்தர் ஒரு துறவை அவள் பக்கத்திலே உண்டாக்கினார். இன்றைக்கு கூட எந்த அற்புதத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த அற்புதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார், அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீ விசுவாசி. ஆகாரின் அழுகை, சத்தமிட்ட அழுகையை கேட்ட தேவன் இன்றைக்கு உன் சத்தமிட்ட அழுகையை கேட்கிறார்.
உன் புலம்பலின் அழுகையை கேட்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னைக்கு என்ன பிரச்சனை, எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? வியாதியா, வறுமையா, போராட்டமா, கடன் தொல்லையா, பிரச்சனையா, வியாகுலமா, வேதனையா, அது மாத்திரம் இல்ல சரீரத்துல பாடா, எந்த சூழல் நீங்க கடந்து போனாலும் சரி, இன்றைக்கு சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன் மகளே, உன் கண்ணீரை கண்டேன் மகனே. கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிற நாள் என்று நாள். நீ விசுவாசி. எத்தனை பெரிய பெரும் பாடு உன் சரீரத்துல இருந்தா கூட தேவன் அதுல உனக்கு சுகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். உன் சரீரத்தை குறித்து நீ பயப்படாதே. உனக்கு இருக்கிற வியாதியை குறித்து நீ பயப்படாத. உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை குறித்து பயப்படாத. இன்றைக்கு எத்தனையோ வியாகுலம் வேதனை வழியை கடந்து போகலாம், பயப்படாத. அகாரே, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்ட தேவன், என் மகளே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார் இந்த நாளில். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணீரை கண்டவர். எல்லோரும் இருதயத்துல கருத்தை வைத்து என் கண்ணீரை இன்னைக்கு கண்டேன் என்று சொல்லி இருக்கிற தேவன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்றீங்க ஆண்டவரே. என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறீங்க. என் கண்ணீரின் செபத்திற்கு இதோ இந்த உபவாச நாளில் நான் கண்ணீர் வடித்து செபிக்கிற ஒவ்வொரு செபத்திற்கும் நீங்க பதில் கொடுக்கிறீங்க ஆண்டவரே என்று விசுவாசிங்க. பிரியமானவர்களே, உங்களோட அற்புதம் இன்றைக்கே இம்மீடியட்டாய் கர்த்தர் உங்கள் அழுக்குரலை கேட்டு இன்றைக்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிற நாள், உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற நாள். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை அற்புதமாய் பெற்றுக்கொள்வீங்க, அற்புதமாய் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசத்தோட என்னோடு சேர்ந்து இந்த பாடலை, உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார், நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார் என்று பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஜீசஸ் ஆமென். நம்பிக்கை உள்ளவர்களாய் இன்று கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய், உங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவராய் சந்தோஷமா இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு, இன்னைக்கு உன் ரட்சணிய நாள், கர்த்தர் உனக்கு உதவி செய்கிற நாள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற நாள், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிற நாள். ஜீசஸ் ஆமென். ஹல்லேலூயா. glory lord. நன்றி ஆண்டவரே. yes glory lord. கண்ணீர் துடைக்கின்றார், உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். மறுபடியும் உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். மகளே, அதிசயம் செய்திடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியால் வாடுகின்ற உன்னை காண்கிறார், நோய் நொடியால் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார், இன்று நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். மறுபடியும் அதிசயம் செய்திடுவார், உனக்கு அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார், கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். உடனிருந்து நடத்திடுவார், ஒரு பொழுதும் கைவிடார். ஆமென். உடனிருந்து உன்னை நடத்திடுவார், ஒரு பொழுதும் கைவிடார். நீ அழ வேண்டாம், yes Lord. நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், இன்று அற்புதம் செய்திடுவார், அதிசயம்
நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், உனக்கு அற்புதம் செய்திடுவார். இன்றே அதிசயம் செய்திடுவார், உனக்கு அற்புதம் செய்திடுவார், அதிசயம் செய்திடுவார், இன்றே அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா. ரபலபலலலயாதரா ஓரி கபலோ ஷதலபோதி ஆந்தரபோ கபரபா ஓல பலபோ ஷிஹாசியாதபா ஓரி கபலவலவலவி ஆந்தரபா. உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் உனக்கு அற்புதத்தை செய்கிறார் இந்த வேளையில. அல்லேலூயா. நீ விசுவாசத்தை பெற்றுக்கொள், கரங்களை தட்டி விசுவாசத்தை பெற்றுக்கொள். கர்த்தாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லு. எதற்காக எதை எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறாயோ கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அதை கட்டளை இடுகிறார், உனக்கு அதை கட்டளை இடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்து ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல அழுதால். அல்லேலூயா. இயேசு எந்த வனாந்தரத்துல நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிற, எனக்கு வழி தெரியலையே என்று அழுது கொண்டிருக்கிறாயோ, எனக்கு வழி தெரியலையே ஆண்டவரே என்று நீ அழுகிறாயோ, மகளே மகனே நீ வழி தெரியல என்று அழுகிறாயோ. அல்லேலூயா. யார் வருவாய் என் அழுகையின் சத்தத்தை கேட்டு? அல்லேலூயா. யார் எனக்கு ஒத்தாசை செய்வார்? இல்லை. அல்லேலூயா. தேவனே இறங்கி வந்தார், கர்த்தரே இறங்கி வந்தார். அல்லேலூயா. உன் ரட்சகரே இறங்கி வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு யாரும் வேணாம் உனக்கு உதவி செய்ய. அல்லேலூயா. எந்த மனுஷன் தயவு தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தரே இறங்குகிறார், இயேசுவே இறங்குகிறார், தேவாதி தேவன் இறங்குகிறார், அந்த எல்ஜோயி இறங்குகிறார். அல்லேலூயா. உன் பட்சமாய் அவர் இருக்கிறார், உனக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்காக இறங்குகிறார் என்று கிரியை செய்ய நீ விசுவாசி. அல்லேலூயா. அற்புதமாய் அற்புதமாய் யார் தண்ணி கொண்டு வருவாய் என்று பார்த்து கொண்டிருந்தார், கண்ணீர் வடிச்சு அல்லேலூயா சத்தமிட்டு அழுதார். கர்த்தர் ஒரு துறவை உண்டு பண்ணினார், ஒரு துறவை உண்டு பண்ணினார். எத்தனை ஆச்சரியம், எத்தனை அதிசயம். அல்லேலூயா. அவளை தேடி வந்த தேவன், ஆகாரை தேடி வந்த தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு உன் சத்தத்தை கேட்கிறார், இன்றைக்கு உன் சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அவர் மனம் இறங்குகிறார். இந்த காலவெளியில உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். எதற்காக பல வருஷமாய், பல மாதங்களாய், பல நாட்களாய் அழுது கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு இறங்கி கிரியை செய்யும், மனம் இறங்கும் ஆண்டவரே, எனக்கு என்ன செய்வதற்கு தெரியவில்லை என்று திகைத்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறாயோ, பிரச்சனைகள் உன் தலைக்கு மேல போகிறதோ, அடுத்தது எதில எப்படி மீண்டு வருவேன் என்று நினைக்கிறாயோ, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை விடுவிக்க அவர் வல்லவர், உன்னை விடுவிக்க வல்லவர், உன் பிரச்சனையிலிருந்து அவர் விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. எப்படி நடக்கும்லாம் தெரியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உன் மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி. முன்ன யாவருக்கும் நீர் அற்புதம் செய்திருக்கிறீர், இதை கேட்கிற பார்க்கிற யாவருக்கும் அற்புதத்தை செய்கிறீர். உமது வல்லமை பெரிது ஆண்டவரே. ஓ லா ஷதல மகபா ஓ ரிகபல மதல மமம ஓ மலோஷி ஹலல மமம ஓ ரிகபல ஷதல பதி ஹந்தரகபா. ஓ thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை படுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஆராதனைக்காக நன்றி, நல்ல ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் பெருகவே பெருகுவீராக, அற்புதங்களை செய்வீராக, உன் வல்லமை அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தால ஜெபித்து இந்த ஆராதனை உமது பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த நாளில, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், உங்களை காண்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை காண்கிறார், உங்க பிரச்சனைகளை காண்கிறார், உங்க வியாதிகளை காண்கிறார், உங்கள் வேதனைகளை காண்கிறார், நீ தனியா இருக்கிறத காண்கிறார், நீ அடுத்தது என்ன செய்யவே என்று நீ திகைத்து நிற்கிறதை அவர் காண்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விட்டு பிரியவே இல்லை, உன் தேவன் உன்னை விட்டு பிரியவே இல்லை. அல்லேலூயா. விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பார். ப்ளீஸ் பி சீட்டட். அமருங்க பிரியமானவர்களே. Thank you Jesus. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய கிருபையினால இந்த 21 நாட்கள் உபவாசத்தில் இன்றைக்கு 19வது நாள்ல கர்த்தர் நம்மளை நிற்க வச்சிருக்கிறார். He is a super God and he is a gracious God. அருமையான தகப்பன் நம்மளோட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் 2 நாட்கள் நாம் அடைய வேண்டியதை கர்த்தர் நிச்சயம் அடைய வைப்பார். ஹல்லேலூயா.
நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உபவாசம் உம்மால் ஏறெடுக்கப்படுகிறது. உம் நாமத்தை உயர்த்துவதற்கும், எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும், எங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கும், வருங்காலத்தில் உம்மோட நாமத்தை உயர்த்துவதற்கும் எங்களை புடமிடுகிறதுக்காக நன்றி செலுத்தி இந்த 21 உபவாச நாளில் அநேகர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் விசேஷமாக ஆன்லைனில் பார்க்கிறார்கள். சிலர் நேற்று தினத்தை சொன்னபடி இன்றைக்கு லீவு நாட்களாக வந்து கலந்து கொண்டிருக்கார்கள். அனைத்தையும் என் தேவன் காண்கிறேன். அவரோட விடாமுயற்சி, அவரோட முயற்சிக்கு நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பேன். இந்த நல்ல காலை வேலைக்காக கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுதே என் கர்த்தர் அநேகத்துக்கு ஆஸ்வதிக்கிற தேவன். இன்றைக்கு கீழ்ப்படைஞ்சு கர்த்தரோட வார்த்தை கேட்க வந்த யாவரும், பார்க்கிற யாவரும் நிச்சயமாகவே இயேசுவை தேடி வந்தவர்கள் இடத்துல ஒருபோதும் வீணாக போனது கிடையாது. இந்த உபவாசம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நல்ல தகப்பனே, வந்த யாவரையும் பாடல் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி கர்த்தரோட கரங்களை இதனால் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர், ஆமென் சொல்லுவோமே. ஆண்டவரோட கரத்தினால எரேமியா 18:6 வைத்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கோம். அனைவருக்கும் தெரியும், குயவன் இந்த 25வது ஆண்டு நம்மளை ஒரு முழு பாத்திரமா வடிவமைத்திருக்கு. 21 நாட்களை அவர் குறித்தபடி அந்த 21 நாட்களும் அந்த குயவனை குறித்து அந்த கரம் என்ன செய்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் ரீகாப் பண்ண விரும்பல, அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் முதல் நாள் பார்க்கும்போது நம்மளை உருவாக்கினார் என்று பார்த்தோம். நாம் எப்போதும் ஒன்று மாற்றம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் படிப்போ, அந்தஸ்தோ, அழகோ, பணமோ, புகழோ ஒன்றும் நம்மோடு வரப்போறது கிடையாது. நாம் எப்போதும் தாழ்த்துவோம். நாம் எப்போது தேவ கரங்களை ஒரு மண்ணாகத்தான் இருப்போம். அல்லேலூயா. நீ மண்ணாக இருக்கும் போது தான் அவர் பொண்ணாக மாற்றுவார். அல்லேலூயா. அந்த பணம் உன்னை பொண்ணாக மாற்ற முடியாது, ஆனால் அவரோட கரமன் அனைத்தும் மாற்ற முடியும். இந்த நாளில் அன்பான தேவபிள்ளை, தொடர்ச்சியாக 19 நாட்கள் கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். இன்ற தினம் ஒரு புதிய பாத்திரம் வடிவமைக்க விரும்புகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதனால உங்க பாத்திரத்துல எதெல்லாம் குறைந்து இருக்கிறது உங்களுக்கு தெரிந்ததை காட்டிலும் குயவனுக்கு நன்றாக தெரியும் இந்த பாத்திரத்தில் எதெல்லாம் குறைந்து இருக்கிறது என்று. அல்லேலூயா. குயவன் அனைத்தும் அறிந்திருக்கிறார். ஒரு குயவன் ஒரு ஜாடியை செய்யறாருன்னா அந்த ஜாடிக்கு காதலன்னா அவருக்கு தெரியும், அந்த குயவனுக்கு அடிபாட்டை இல்லைன்னா அவருக்கு தெரியும், அந்த குயவனுக்கு கலர் பூசணும் அவருக்கு தெரியும், அந்த குளிருக்கு லீக் இருந்தாலும் தெரியும். ஏன்னா அவர் குயவன் எல்லாம் அறிஞ்சவர். அவர் தான் சொல்றாரு, உங்கள் குறைவுகள் எல்லாம் குறைல குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த 19வது நாள் சொல்லுங்க, வாசிங்க. மகிமையினால நிறைவாக்குவார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. நேற்று தான் சொன்ன, கிறிஸ்துவ எப்படி விசுவாசிக்கிறத காட்டணும், கிரியையினால காட்டணுமா. இந்த கிரியையில எப்படி காட்டணும்னு சொன்னேன்னு, விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமை, அதுதான் கிரியை. நான் கேட்டுட்டேன், இது எனக்கு நடக்க போகுதுன்னு சொல்றது தான் கிரியை. கம்முன்னு உட்காருதான் அவரும் கம்முன்னு தான் இருப்பார். என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தேவன் நல்லவர். இன்றைக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என் தேவன் நன்கு விதைத்தபடியாக இன்றைக்கு நல்ல விதையாக உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ உதாரணம் இருக்கிறீங்க, பெற்றவங்களா இருக்கிறீங்க. நீங்க பெற்ற பிள்ளைகள் உங்க சாயல்ல இருக்க வேற சாயல்ல இருக்குமா? சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்களா உங்க சாயல்ல தானே இருக்கும். அப்புறம் கணவன் வேற சாயல்ல இருக்கலாம். ஆனா நீங்க 2 பேர் சேர்ந்து எடுக்கிற பெற்ற பிள்ளைங்க உங்க சாயல்ல தான் இருக்கும். எப்படியாவது யாரோ சொல்லுவாங்க, அப்பா போலயே வந்துட்டாங்க சொல்லுவாங்களே இல்லையா? அம்மா பார்த்து அம்மா போலயே நல்லா சமைக்கிறாவோ, அவங்க அம்மா ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ யாரோட வித்து அது? அப்போ நம்ம தேவனோட வித்தா நம்மள எப்படி இருக்கணும்? நல்ல வித்தாதான் இருக்கணும். குட் வித். அதான் சொல்றாரு, நீ நல்லதை விதைப்பான்னு சொல்றேன். எதை மனுஷனுக்கு எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உண்மையா சொல்றேன், எங்களை கர்த்தர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி என் தேவனோட வித்தா எங்களை 2 பேரும் இணைத்தபடி நாங்கள் நல்லதான் செய்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த நிமிஷம் பலிப்படுதான் சொல்றேன், எல்லாருக்கும் நல்லதான் செய்வோம். கெட்டது செய்தாலும் நாங்கள் நல்லதான் செய்வோம். ஏன்னா எங்க அப்பா நல்லவர். ஏன்னா உங்க அப்பா நல்லவர். உங்க அப்பா குடிகாரனா இருக்கிறாரு, நீ குடிகாரியா? குடிகாரனா நீ என்ன பண்ண ட்ரை பண்ண மாத்துறதுக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை, அவர் நம்ம ட்ரை பண்ணுவார். இன்னைக்கு அந்த 21 நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீ குட்டாவே இரு. ஒருவேளை நீ பேடா இருந்தா நீ பேடாவே இரு. நீ எதை பேடா விதைச்சா சொல்லுங்களேன், பேடா தான் அறுக்கும். இப்போ பச்சை மிளகாய் விதைய போட்டா என்ன வளரும்?
பச்சை மிளகா. ஆப்பிள் விதைய போட்டா 2 சேர்த்து போட்டா எது வரை நமக்கு தெரியாது. ஒரு வரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். அதே போல பிசாசையும் வச்சுக்கிறீங்க, ஆண்டரை வச்சுக்க, 2 பேர் சேர்த்து விதைச்சா சுபாவம் கொஞ்சம் இப்படியே சாயும். அப்படி நீ நல்ல விதையாவே இருக்கு. இதுவரை சொல்றேன், இது எப்போது அந்த வேதத்தை தொடர்ந்து நானும் மணி தொட்டோமோ அந்த நாள் இது வரைக்கும் எல்லா கூட்டாக தான் இருப்போம். எல்லா பேச்சிலாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நாங்கள் சொல்லி கொடுக்கறது கூட தான் கொடுப்போம். ஆனால் கேட்கறவங்களுக்கு பேடாக இருந்தால் கவலைப்பட மாட்டேங்க. ஆனால் பரலோகத்தில் பேர் நீ சொல்லிட்டே அவன் வேலை போயிட்டே உன் குட்டுக்கு ஏற்ற பிரதிபலனும். நீ 100 மார்க் எடுக்கணும் எழுதுனா உனக்கு எவ்வளோ மார்க்கு? 100 மார்க். பக்கத்து சீட்டை பார்க்க மாட்டார். நான் இன்னைக்கு சொல்லி ஆண்டு நீ எதை விதைக்காதான் விதைப்பேன்னு சொல்றாரு. நல்ல ஏன்னா என் தேவன் ஆதியில பார்க்கும் பொழுது பூமி வனாந்தரமா இருந்தது. அவர் ஏன்னா நீ தாராளமா கொடுத்தா உனக்கும் கஞ்சமா வரன்றீங்களா? நீ தாராளமா விதை, ஆண்டு உங்களுக்கு தாராளமா கொடுப்பேன். ஏன்னா நம்ம தேவன் தாராளம் உள்ளவர். நம்ம தேவன் தாராளம் உள்ளவர். ஆதியில வந்த இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கொஞ்சமா சொன்னாரா? பிரியம் வந்தாங்க, பசின்றாங்க, ஐயோ முடியல, என்னால முடியல. உடனே பார்த்தாரு, ஒரு கீழ்காற்று அடிடா, மூக்குல இருந்து எல்லா காடையும் வரட்டும் சொன்னாரு. கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு? கொஞ்சமா கொடுத்தாரு. அவங்க கேட்டது இவ்வளவு. ஜான் வயிற்றுக்கு இல்லாத புலம்பல். என்னோட மனசு எப்படின்னா தாராளம் போ. ஹைட்டு அகலம் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. அது சாப்பிட முடியல. சாப்பிட்டது தெகிட்டி எப்படி வந்ததா சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு நம்மளை கேவலப்படுத்திடுவார். நீ தாராளமா இருந்து பாரு. போடா, நீ ஏன் உண்மையா சொல்ற? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி கர்த்தர் சமூகத்தில் சொல்றேன், என்கிட்ட எப்பவுமே வந்து ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தான் கர்த்தரை போய் வச்சிருப்பார். ஏன்னா நான் மனசு தாராளம். ஏன்னா எங்க அப்பா, உங்க அப்பா, உங்க அப்பா, உங்க அப்பா, உங்க அப்பா தாராளம். அவர் தாராளமா தாராளமா நீ அவர் தாராளமா இருந்தோம். நீ கொஞ்சம் ஸ்டிஞ்சி பண்ணிப்பாரு, அடிமட்டத்து போயிட்டே இருப்ப. நீ தாராளமா செய். ஏன்னா எதை விதைக்கிற? தாராளமா விதைக்கிற, தாராளமா ஆண்டவர் கொடுக்கிறார். கலாத்தியர் 6:6 சொன்ன மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதை அறுப்பான். அவர் தரம் அவரால் தர முடியாத எல்லாத்தையும் தரக்கூட மனப்பக்கம் அவருக்கு இருக்கு. இன்றைக்கு ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தாராளமா இருக்கும் நல்ல குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருப்பார். கர்த்தர் நல்லதே செய்வார். இன்றைக்கு வேத பகுதி இன்னைக்கு பேசும்போது தேவனிடத்தில் பேசும்பொழுது தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு பேசுகிறவராய் இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவன், இன்றைக்கு ஒரு தேவ சமூக சின்ன செய்தி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தாராளமா இருந்தா என்ன சம்பவிக்கும் என்று. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். இந்த நாள் அன்பான தேவ சொல்லுகிறேன், ஒரு ஆரம்பத்தை சொல்றேனே. இப்போ நல்லா வந்திருக்கீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க கொள்ளாங்க. அந்த உன்னை பார்த்தா தமிழ், உன்னை பார்த்தா உன் நண்பன் அப்படிதான் சொல்லுவாங்க. உன்னை பார்த்தா உன் நண்பன். If I see you, I can say about a friend. அப்ப நம்மளை பார்த்தா கர்த்தர் யாருன்னு சொல்லணும். நம்மளை பார்த்தா கர்த்தர் யார் சொல்லணும். அது இங்க ஒரு வேலைக்காரன் நிரூபிச்சு காட்டுறான் பாருங்க. ஆதியாகமம் 24:10-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அந்த ஊழியக்காரன் எந்த ஊழியக்காரன்? எலியேசர். அடுத்தது, தன் எஜமானுடைய ஒட்டகங்களில், எந்த எஜமானன்? ஆபிரகாம். ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு மேசோபோத்தியாமிலே இருக்கிற நாகாருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே, ஒரு ஸ்திரீல அந்த தண்ணீர் எடுக்க வேண்டிய எத்தனை ஸ்திரீகள் நிறைய வருவாங்க. அந்த ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்கு சொல்லிக் கொண்டது என்னவென்றால், சொல்லிக் கொண்டது நல்லா கவனிங்க. சொல்லிக் கொண்டதுன்னா அவன் கூட யாரும் வரல, வேலை காட்டுற சொல்ல. யார்கிட்ட சொல்றான்? அவனே. தனக்குள்ள சொல்றத யார் கவனிக்கிறான்? கர்த்தர் கவனிக்கிறார். நீ பேசுறது, நீ செயல்படுறது, நீ மூச்சு விடுறது எல்லாமே அவர் போட்ட பிச்சை. அல்லேலூயா. நீ பாட்டு ஒன்று, என் மூச்சில் என் பேச்சில் ஏதோ ஒரு பாட்டு ஒன்றுக்குது, எனக்கு ஞாபகம் இல்லை. பாட்டு எல்லாம் அவர் தான். அவரால் தான் நம்ம ஜீவத்தோட நின்னுக்கிறோம். ஸோ அவன் உள்ள சொல்லி கொண்டு வேலையில, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். முதல்ல எலியேசர்
ஆபிரகாமுக்கு உண்மையா இருக்கிறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னேன், உன்னை பார்த்தா இவரை பார்த்தா ஆபிரகாம் யாருன்னு சொல்லலாம், ஆபிரகாமை பார்த்தா கர்த்தர் யாருன்னு சொல்லலாம். கர்த்தரோட சுபாவம் ஆபிரகாம் இடத்துல இருக்கிறது, ஆபிரகாமோட சுபாவம் எலியேசர்கிட்ட இருக்குது. எலியேசர் சொல்ற வார்த்தை ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். தயவு அவனோட பாராட்டு எப்படி இருக்கு? ஆண்டு உண்மையா கர்த்தர் அவனோட எஜமானுக்கு உண்மையா இருக்கிறான். ஆபிரகாம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறார். ஏன்னா அந்த வித்து குட்டு, லாசரு எலியேசரும் குட்டு, எலியேசருக்கு பின்பாக வரப்போறதும் குட்டு. ஹல்லேலூயா. அது தந்தரும் சொல்லிட்டு இதோ நான் இந்த தண்ணீர் துருவண்டையில் நிற்கிறேன், இந்த ஊரானுடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருகிறார்களே. மறுபடியும் இங்க ஒரு பொண்ணு மல்லர் ரெபெக்கால மட்டும் சொல்ல, புறப்பட்டு வருகிறார்கள், நான் குடிக்க ஒரு குடத்தை சாய்க்க வேண்டும் என்று. இதெல்லாம் அவரோட பிளான். உள்ள பேசுறாரு. உள்ள பேசுறதுனா யார்கிட்ட பேசுறது? அது கர்த்தர்கிட்ட பேசுறது. யோசிக்கிறது கர்த்தர் கவனிக்கிறார், பேசுறத கர்த்தர் கவனிக்கிறார், ஒரு மூச்சு விடுறத கர்த்தர் கவனிக்கிறார். எலியேசருக்கு தெரியும் he is a good man. ஏனா எஜமானனும் good man, ஆபிரகாம் good man, கர்த்தரும் good God. தொடர்ச்சியா வந்து இந்த வித்து இப்ப இருக்கும்போது எலியேசர் சொல்ற உள்ள பேசுறான், சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ? ஐடென்டிட்டி. தேவ சமூகத்துல எல்லா காரியத்திலும் ஐடென்டிபிகேஷன் கேட்கணும். ஆண்டோட பிள்ளைங்க நானே ராஜா சொல்ல மாட்டீங்க, நானே மந்திரின்னு முடிவெடுக்க கூடாது. தேவ சமூகத்துல கேட்கணும். அப்ப அது கேட்கறது வாக்குத்தன்னை பண்ணதை கொடுப்பாரு, சொன்னதை நிறைவேற்றுவாரு, தீர்க்க தரிசனம் நிறைவேறும், வார்த்தை உண்மை. ஏன்னா ஐடென்டிபிகேஷன் சைன் ஆஃப் த காட் வில் ஃபுல்ஃபில் இட். கேட்கறான். இதெல்லாம் யார்கிட்ட பேசல, மைக்கு போட்டு பேசல. நானும் மைக் போட்டு பேசுறேன். மைக் இல்லாம உள்ள ஆண்டுகிட்ட பேசின ஆவியானவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறாரு. உம்முடைய ஊழியக்காரனாகி எவ்வளோ நீர், அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கும் அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். எவ்வளவு ஒரு ஐடென்டிபிகேஷன் கேட்கிற பாரு. ஆண்டோட பிள்ளைங்க சைனோட தான் வாழணும், சைனோட தான் இருக்கணும், சைனோட தான் செய்யணும், சைனோட தான் விவாகம் பண்ணணும், சைனோட தான் வீடு வாங்கணும், சைனோட தான் வீடு போகணும், சைனோட தான் வேலைக்கு போகணும். இதெல்லாம் போனீங்கன்னா அவர் பிளான் பண்ணபடி கரெக்டான டெஸ்டினேஷன் கரெக்டாக நிறுத்துவார். நடுவில் எந்த பிரேக்கும் இருக்காது. நடுவில் வந்து பஸ் லேட் ஆகாது, ட்ரெயின் போகிற ட்ரெயின் வரும். நாங்கள் வாழ்க்கை எங்களுக்கு சில வாழ்க்கையில் தாமதமானாலும் ஓகே, அவருக்கு தெரியாத நமக்கு தெரிய போகுது. கரெக்ட் தானே? அவருக்கு ஒரு புந்த நேரத்து 2 நாளைக்கு முன்னாடி பொருட்களாம் நிரப்புவேன்னு சொன்ன உடனே காலையில் சொன்ன நைட்டு 10 மணிக்கு சோஃபா கொடுக்க தெரிஞ்ச தேவனுக்கு மற்றக்கு தெரியாத இருக்கு. எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறாரு. அப்படிதான் நான் ஏதோ நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் வருது, யாருக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் எடுத்து கொடுக்கும்போது நானும் மணி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்ககிட்ட பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்கு, எது இதுலயே நல்லா எடுக்கணும், குறைந்த விலையில் இருக்கணும், அவங்களையும் திருப்திப்படுத்தணும், அவங்களும் சந்தோஷமா இருக்கணும், என் பேர் கீழே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே 10 கடை போய் தேடுறதோட ஆண்டு திட்டம் தெளிவுமா என்னோட மனைவி ஒரு கடை சொல்ல போய் பாரு. அங்க போனா இன்னைக்கு தான் ஆஃபர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பார். ஏன்னா இது கர்த்தர் செய்யற திட்டம். மனுஷன் பார்வை வேலை, அவங்க பார்வை வேற. மனுஷன் பார்வை என்னன்னா, நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், சந்தோஷமா கொடுத்தாரு, நான் கொடுத்துட்டேன். ஆனா மனுஷன் அதே போல கர்த்தர் பார்வை இருந்தானா, பரவாயில்ல பாஸ்டர் அண்ணன் நல்லது வாங்கி கொடுத்துருக்காரு, மாமா நல்லது வாங்கி கொடுத்துருக்காரு, அத்தை நல்லது வாங்கி யோசிக்கணும். ஆனா மாம்சம் இருந்ததுன்னா ஒரு டிஸ்கவுண்ட்ல வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. என்னது டிஸ்கவுண்ட் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. நான் போக முந்தினத்தான் போட பார்த்தேன். ஆண்டர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காரு. என்னதான் எனக்கு தெரியும், எலியேசர் அனுப்புனது கர்த்தர், ஆபிரகாம் சொன்ன எலியேசர் அனுப்ப சொன்னது கர்த்தர். அப்போ சப்போஸ் எலியேசருக்கு வேற வந்தா சொல்லியிருப்பான், ரெபெக்கால வேற என்ன பண்ணியிருப்பான், நீ வேணாம். அதுமாதிரி ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எதன ஒன்று சொல்றாங்க, டோன்ட் வரி, நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு மகன் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன ஆண்டவர்? ஐ டோன்ட் கேர். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்கன்னா கற்றுக்கணும்னா ஆண்டர் செயலி ஐ டோன்ட் கேர், என் தேவன் எனக்கு செய்யாத யாருக்கு செய்ய போறார் அந்த விசுவாசம். எலியேசர் சொல்ற அடையாளத்தோட கேட்கிறான், கர்த்தர் அடையாளத்தோடவே கர்த்தர் மகிமை நடத்துறார். இங்க ஒரு காரியத்தை காண்பிக்க வருகிறார். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் உடைய கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. சகலவித உச்சிதமான பொருட்கள் அவன் கையில இருக்குது. ஆல் சிம்பிள். ஒட்டகத்து ஃபுல்லா லோடுல ஃபுல்லா ஐஸ்வர் அடிக்க வச்சிருக்கிறாரு.
அல்லேலூயா. எல்லா 10 ஒட்டகத்திலையும் எல்லாமே இருக்கு. அவன் கையில ஐஸ்வர்யத்தோட வந்திருக்கிறான். ஐஸ்வர்யம் இருந்தாலும் கர்த்தர் முன்பாக வைக்கிறான். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு உள்ள பேசினதை கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உள்ள இருக்கிறதே கேட்கிறாருன்னா உக்காந்துட்டு இருக்க உங்களை கேட்க மாட்டாரு, கேட்பார். பார்த்துட்டு இருக்க உங்களை பார்த்து கேட்க மாட்டார், கர்த்தர் கேட்பார். கர்த்தர் சொல்லுகிறத செய்வார். அவனோட திட்டம் யார் என்னன்றா தாராளமாக கொடுக்கிறவர்களுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற திட்டம். ஏன்னா வந்திருக்கிறோன்னு ஒரு நல்ல உள்ள திட்டத்தோட வரார். ஏன்னா ஆண்டவர் ஒரு காடைகளை கொடுக்க தெரிஞ்சவர் தாராளமா ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். லோத்து சொல்றான், நான் எனக்கு பிரிச்சுக்கோ. அவன் சொல்றான், ஆபிரகாம் பத்தி தெரியாது, காட் இஸ் a good God. அப்ப ஆபிரகாமும் குட் ஆபிரகாம் சொல்றான், லோத்தே உனக்கு எது தெரியுமா எடுத்துக்க போ. நீ ரைட்டா நான் லெஃப்ட், நீ லெஃப்ட் ஆனா ரைட். தாராள மனசு இல்ல ஒருத்தனுக்கு. பாக்குறோம் சூப்பராகுது, எடுத்துட்டு போறான், சமடி குத்துறாங்க, மூக்குலையும் மூஞ்சில குத்துறாங்க. தாராள மனசை காப்பாத்தின்னு வருது. எனக்கு தாராள மனசை காப்பாத்தும், கெட்ட மனசு மாட்டிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். லோத்து அவனுக்கு புள்ள கொட்டி விடல, நம்ம எடுத்துக்கலாம், இதை பூரா எடுத்துக்கலாம், சூப்பர் ஓகே போறான். நீ தப்பா விதைச்ச அண்ணங்கிட்ட நீ சொல்லியிருக்கணும், அண்ணா நீங்க கொடுங்கண்ணா நான் எடுத்துக்கிறேன், அப்படிதான் சொல்லியிருக்கணும். அந்த தாழ்மை இல்லை, நான் எடுத்துக்கிறேன். ஆபிரகாம் பெரியவனா இருந்தாலும் ஆபிரகாம் கூட பேசினாருந்தோ, யூ டேக், லெட் மீ டேக் நெக்ஸ்ட். நாங்க டேக்குன்னு ஓடுறாரு, மாட்டுறாரு, சுத்தி வலிக்கிறாங்க. அப்படிதானே பாஸ்டர்? செம்ம முறிக்கிறாங்க. ஆபிரகாம் போய் காப்பாத்தி கொண்டாரான். அவர் தான் காப்பாத்துறியா? தாராள மனசு உள்ள எதுவுமே வச்சுக்கல. தம்பி நம்ம தான் போகணும் அந்த தாராளம் உனக்கு. ஏன்னா ஆபிரகாம் ஏன் அந்த தாராளம் இருந்ததுன்னா கர்த்தர் தாராளமானவர். பசின்னு சொன்ன காடையை தூக்கி கொட்டுறா இவங்களுக்கு. நமக்கு அப்படிதான் தாராள மனசா இருக்கும். வந்ததும் வாட்சிக்கிறதும் வரப்போறதும் தாராளமா இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்றார். எங்க அப்பா ரொம்ப தாராளமானவர். அவருக்கு வந்தவர் வான்னு சொன்ன வந்தாரு, துணிமணி இல்லாம வந்தாரு, தாராளமா ஆண்டு ஆக்குனாரு. அவர் சிலை செய்து நின்றாரு, வானர் எல்லாத்தையும் விட்டு வந்தார். ஆபிரகாம் எடுத்து வந்தாரா? பெரிய மண்ணா வெளியே வந்தாரு, ஆண்டு பொண்ணா மாத்தினாரு. பார்க்கிற இடம்லாம் ஆபிரகாம். ஏன்னா அவர் தாராளம் உள்ளவர். ஆண்டு இன்னைக்கு உங்களை தாராளமா மாத்த போறார். சொல்லுங்க, நான் தாராளம் உள்ளவன், நான் தாராளமானவன். ஒண்ணுமே கையில காசு இல்லையா? வாயால சொல்லு, நான் தாராளமானவன், நான் தாராளமானவன், நான் தாராளம். ஏன்னா உங்க அப்பா தாராளமானவர், உங்க அப்பாவோட அப்பா தாராளமானவர், இந்த உலகத்தை படுத்த தாராளமானவர். உன்னை தாராளமா தான் வைப்பாரு. எனக்கு வச்சுக்காத, பிறருக்கு கொடுத்து பார், கர்த்தர் உனக்கு கொடுப்பார். என் தேவன் நல்லவர். கொடுத்தாரு, வந்தாங்க, அவனுக்கு ஒரு தாராளம். சொல்றான், எனக்கு யார் வராலோ அவளுக்கு மருமகளா வரும் பொழுது அவளும் தாராளமா இருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் குட்டு, எலியேசர் குட்டு, ஈசாக்கும் குட்டு, வரப்போறதும் குட்டா தான் இருக்கணும். ஏன்னா ஒன்னு பேட் ஆயிடுச்சு, எல்லாமே பேட். அதனால பேடே நம்ம போக கூடாது. நம்ம போறதெல்லாம் குட். குட் சிஸ்டர் சொல்லு, குட் பாஸ்டர் சொல்லுங்க, குட் பிரதர் சொல்லு, குட் பிரதர், குட் கோ பாஸ்டர், குட் சிஸ்டர், குட் சிஸ்டர், குட் சிஸ்டர், குட் சிஸ்டர், குட் பாஸ்டர். நம்ம எப்பவுமே என்ன இருக்கணும்? பேடே உள்ள வரக்கூடாது. நீ பேட் உள்ள வந்துடுச்சு, நீ பேட் ஆண்டு மூஞ்சி திருப்பார். நீ என்ன 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டாலும் 500 நாள் கஞ்சி தண்ணி கூட குடிக்க மாட்டேனாலும் நீ பேட் தான். அல்லையா? குட் தான் இனிக்கும், பேட் தான். நம்ம எப்பவுமே குட்டாவே எடுப்போம். நல்லதை விதைப்போம், நல்லதை அறுப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வோம். ஏன்னா நம்ம அப்பா நல்லவர். பாட்டு போனோம், ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், நான் ஒன்றும் குறையானவர். இல்ல, நம்ம எப்ப நல்லவரா இருக்கணும். He is a good God. அவன் குடிக்கு என்ன அடையாளம் சொல்ற? 14 வசனத்தை பார்க்கும்போது, குடி என்று நான் குடிக்க ஒரு குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும். என்ன வைக்கிற குடியோட நேரத்துல குடின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட டைட்டா வேலை கொடுக்கணுங்க. அப்பதான் ஆண்டவர் டைட்டா நமக்கு செய்வார். ஏன்னா அவர் ஆண்டவர். இப்படின்னு சொல்லி கரெக்டா செய்வார். குடி என்று சொல்லி ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும். ஒட்டகங்களுக்கும் குடிப்பேன் என்று வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும். சொன்னபடியே நடந்தது.
ஏன்னா வந்தவர் சும்மா இருப்பாளா? அவ்வளவும் கொடுத்தான். நான் நேற்று எல்லாம் கூகுள் ஆராய்ச்சிட்டு பார்க்கும் பொழுது உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஒட்டகமானது 100 லிட்டர் தண்ணியை 3 நிமிஷம் குடிக்குமா. 3 நிமிஷத்தில் 100 லிட்டர். நம்மளாவது 25 கேனை வாங்கி கொடுத்தா ஒரு வாரத்துக்கு வச்சுப்போம். அவனுக்கு கொடுத்தனா 1 டம்ளர் தண்ணி தான். எலியேசர் கொடுத்து எவ்வளோ குடிச்சிருப்பார்? சாச்சிட்டு மெயின் கேரக்டர். ஏன்னா வரப்போற சொத்தை பராமரிக்க கூடவளா இருக்கணும் மருமக. இப்பவே இருக்கிறாலும் செக் பண்ணுவார் ஆண்டவர். நாளைக்கு யாருக்கும் தெரியல, பீரோ கொத்து உள்ள பையன் வரான், பீரோ கொத்து உள்ள பொண்ணு வருது. ஆமேன்னு சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், நீ ஒழுங்கா இருக்கியா? பணத்து மேல தெரியல, ஏன்னு தெரியல, சோஃபா செய்தவர் கொத்தம் வருது இன்னைக்கு. ஆமேன். சோஃபா செய்தவர் கொத்தம் வருது, யாருக்கும் தெரியல. பொண்ணு கொத்து சாவியோட சுத்திட்டு வரப்போகுது. சோத்திருக்கோம் கர்த்தருக்கு நாமத்தான். இருக்கிற ஒரே ஒரு வாலிப புள்ள சாமி கர்த்தருக்கு சோத்திரம். கொத்து சாவியோட குத்திட்டு வரட்டும் ஒரு பொண்ணு, லேட்டஸ்ட் சொத்தோட வரட்டும். இஸ் குட். அதனால கர்த்தர் குட்டா கொடுக்கட்டும். இந்த பக்கம் இல்லையா, மேரேஜ் ஆகிருக்கீங்களா, கொத்து சாவியில் பீரோ இருக்க பையனா வரட்டும். கிரெடிட் கார்டு பையன் வேணாம், கடன் எடுத்து வருவான். அதனால கிரெடிட் கார்டில் வேணாம், சொத்து வீடு வாசல் இருக்கிற பையனா வரட்டும். என் தேவன் அந்த அளவுக்கு. ஏன்னா நீ குட் இல்லம்மா, குட்டா இருக்கும். ஆமேன்னு சொல்ல, உனக்கு குட்டு தான் வரும். நான் 50-50, உனக்கு இல்லை. நான் 90 10 தான். நம்ம சிரிக்கிறீங்க, வேதத்தை சொல்றேன்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, 19 நாள் அழகாக ஆண்டு நிறுத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பி குட் சொல்றான். ஆனா தெரியும், சப்போஸ் ரெபெக்காள் வரல, ஏதோ ஐஸ்வர்யன் ஒன்று வந்துக்குது, அது என்ன பண்ணும்? ஒட்டக அவருக்கு தண்ணி ஓட்டாமல் ஓ போயா ஒரு. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஒட்டகம் எவ்வளவு குடிக்குன்னு தெரியும். இப்ப டைனாட்டும் போய் பாலைவனத்தில் ஒட்டகம் ஊற்றினா தெரியாது, எவ்வளவு குடிக்கும், ஊத்தினே இருக்கும். ஆனா ரெபெக்காளுக்கு தெரியும், இந்த ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும். பார்த்துருப்பா, 10 ஒட்டகம் ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணிட்டு வராங்க. எப்ப கண்டிப்பா 100 லிட்டருக்கு மேலே தான் குடிக்கும். பரவாயில்ல விடு, நம்ம நல்லவளா இருப்போம். ஏன்னா எங்க அப்பா குட் கொடுத்தா ஸ்பாட்லி கிஃப்ட். நான் சொல்றேன், நீ குட்டா இரு, உனக்கு கிஃப்ட் வருது. யாரோட பேட் பண்ணிட்டோம். சில நேரத்தில் மனுஷனுங்க திருத்தவே முடியாது. சொல்லி பக்கத்துல சொல்லு, மனுஷனை திருத்தவே முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. நம்ம எப்போதும் இருப்போம், நம்ம எப்போதே இருப்போம். மற்றவனுக்காக ஃபேம் வேணாம், மற்றவனுக்காக நேம் வேணாம். இன்னைக்கு தாராளமாக லோன் தான், நீ கஞ்ச பிசினே இருக்க மாட்டேன். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. உனக்கு எத்தனை போய் ஏடிஎம் உள்ள பக்கத்தில் உட்கார வச்சு செயின் போட்டு கட்டி எடுத்துக்கோன்னு சொன்ன பண்ணுவீங்க. நீ தாராளமாக கொடுத்துனே இருப்ப, போட்ட அதே பண்ண ஆண்டனை மாத்திடுவார். இஸ் அ குட் காட். பைபிள் சொல்றது, நீங்க பைபிளோட வார்த்தை ஒன்று கவனிச்சு பாருங்களேன். அவன் அடையாளத்தோடு வந்தான், அடையாளத்தோடு ஈசாக்கு பொண்ணு கிடைச்சிட்டான். நான் சொல்றேன், நீ தாராளமா இருக்கும்போது கர்த்தர் மகிமையான காரியத்தை தாராளம் உள்ள படைத்தவர். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க வருகிறேன். அவன் திட்டமிட்டபடியே கர்த்தர் இடத்துல அவன் பேசியபடியாக கர்த்தர் அவனுடைய ஆலோசனை கேட்டார். அதுக்கு ஏற்றபடி ஒரு தாராளம் உள்ள ஒரு பெண்ணை கர்த்தர் அனுப்பினார். God will give a good life partners. சபைக்கும் பார்க்கிற யாவருக்கும் சொல்றேன், நீ குட்டாவே இரு, கர்த்தர் உனக்கு நல்ல வெரி குட்டா கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா உங்க அப்பா குட், எங்க அப்பா பேடுன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்க அப்பா குட்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வெரி குட்னா டபுள் ஆமேன்னு வரணும். அப்போ உங்களுக்கு குட்டு தான் நடக்கும். இப்போ டக்குன்னு இப்போ ராஜசேகர் வந்து அவருக்கு இருக்கும்போது பெருமாள் பக்தர் அப்படித்தானே ஒரு காலத்தில். ஓகே, இப்போ நான் கேட்குறேன்னு வச்சுக்கேன், நீ வந்து ரட்சிக்கப்பட்டு பைபிள் தூக்கத்துலேருந்து திருமணம் ஆண்டு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து வீடியோ வாங்கிட்டா கட்ட வைக்க போறாரு, எல்லா ஆண்டு சொன்னாரு. இப்போ எழுந்து நின்று உடனே ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டு குட்டா பேடா? குட் பத்தியா, வெரி குட். ஏன்னா அவன் குட்டா இருந்தான், சீரியஸ். இது வரைக்கும் அவன் பேட் இல்லை, எது சொன்னாலும் ஓகே குட். அவன் இது வரைக்கும் நான் பழகிற வரைக்கும் எது சொன்ன ஓகேண்ணா. அது பக்கத்தில் ஒரு குட்டுக்குது, அங்கேயும் ஒரு குட்டுக்குது, இங்கேயும் நிறைய குட்டுங்குது. ஆண்டருக்கு செய்யும் பொழுது நான் மனசார 19 சொல்றேன், ஆண்டு உங்களுக்கு எல்லாம் குட்டா தான் வைப்பார். நீங்க பேடா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன் ஊழியக்காரனா, ஒரு அண்ணன் ஊழியக்காரன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை சொல்றேன், எல்லா யூத்து வந்த சபையை பார்க்குற எல்லாருக்கும் மனசார இந்த காலைல 19 தேதி சொல்றேன், என் மனைவிக்கு பின்னாடி கை காட்டுறேன், ஆண்டவர் நானும் குட்டா தான் இருப்போம் உங்களுக்கெல்லாம். ஏன்னா எங்க அப்பா குட்டு, அதனால பக்கத்தில் பார்த்து நம்மளும் குட்டாவே இருப்போம். இன்னைக்கு வசனம் சொல்லுது, சிறு பிள்ளையா மாறினா குட்டு தெரியுமா? அதுக்கு தான் எதுவுமே தெரியாது. இப்போ சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு $100 $100 கூட, அதுக்கு என்ன தெரியும்?
அதெல்லாம் பண்ண கசிக்கு தூக்கி போட்டு 2 வாட்டி பார்க்கும், பார்த்துட்டு தூக்கி போட்டோம். ஏன்னா அது வேல்யூ தெரியல. ஆனால் உங்களுக்கு ஆண்டோட வேல்யூ தெரியணும். ஒரு வாட்டி ஆண்டு வராரு, வா எல்லாரும் வாங்க வசந்த கேட்க வாங்க. இன்னைக்கு கூட வசந்த கேட்க வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவோட வார்த்தை வலிமையான வார்த்தை வந்திருக்கு. இப்படி தான் போறாங்க, இயேசு வார்த்தை கேட்கறதுக்கு ஓடுறாங்க. மலையும் காண்டி கீடு வேறெல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் உட்காந்துட்டாங்க. சரி ஓகே பேசு. நானே உள்ள மூக்கு பிடிக்க பேச அவர் எப்படி பேசுவார்? ஆனால் அவர் பேசினா பசியே வராது, அவர் பேசினா தாகம் வராது, அவர் பேசின மகிமை இருக்கும். வசந்த எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தை எடுத்து வாசித்தோம். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். மறுபடியும் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். 7-8 வசனம் வாசிக்கும் பொழுது, பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக பதில் கொடுக்கிறார், இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 7-8. பிலிப்பு அவருக்கு பிரயோஜனமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவனை நோக்கி சொல்றாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வராது. உடனே இயேசு சொல்றார், உன்னை கூட இருக்கிற அந்திரேயா வந்து பார்த்து சொல்றாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 9-13 வசனம் வாசிக்கும் பொழுது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லா இருந்தது. பந்தி இருக்க புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். 5000 பேர், கொஞ்சம் மீனும் கொஞ்சம் அப்பதான் இருக்கு. அவன் போகும்போது பையன் பிளான் பண்ணி போயிருப்பான் கோயிலுக்கு. எங்கே போகிறோம் ஸ்பீஷஸ் கூட போயிருப்போம். எப்படியே இவர் போனால் இவர் பேசினே இருப்பார். என்னது, இவர் வாய் வாழாது, இவர் பேசிடுவார். நமக்கு தான் பசி எடுக்கும், பெரியவங்களா தாக்கு பிடிச்சிப்பாங்க. அதனால் நம்ம போகும்போது கொஞ்சம் பேக் பண்ணி போயிடலாம். இப்போ கூட பார்த்துக்க நிறைய பேர் விசுவாச கூட பார்த்துக்க தனியாக சுகர் பேஷண்ட்ல எடுத்துன்னு போவாங்க. அது மாதிரி அவன் இப்போ எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம திருப்தியாக வச்சுக்கலாம். எந்த பையனாவது தனக்கு மிஞ்சிட்டா தியானம் பண்ணுவான், ஆனால் ஃபுல்லாக கொடுப்பானா? பையன் கொடுக்குறான். சின்ன பையன் ஆண்டோட வார்த்தை கேட்க வந்து தாராளமாக கொடுக்குறான். என்ன ஆகிடப்போகுது, ஒரு ஜான் சாப்பிடலாம் செத்தா போட போகிறேன், நான் இல்லைன்னா எந்த வச்சு எதனா பண்ணிட்டுமேன்னு சொல்லிட்டு ஏசு கையில் கொடுக்குறான். வாங்கிட்டு போய் ஏசு கையில் இருக்கிறத கொடுத்தான். இன்னைக்கு சொல்கிறேன், என்ன பிரச்சனையோட வந்திருந்தாலும் சரி, இந்த 19ஆவது நாள் பிக் பிரச்சனையோ பிகர் பிரச்சனையோ நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் பேர் இயேசு, அவர் குட் இயேசு. பக்கத்து பார்த்து குட் இயேசு, அவர் குட் இயேசு. நீ குட்டாக போயிட்டு, ஆண்டவரே நான் இதுதான் வச்சுருந்தேன், வேறு எதுவுமே இல்லை, சட்டியில் இருக்கிறது அழுப்புலேன்னு தெரியல, ஒன்றுமே வர மாட்டேங்குது, எதை பிளான் பண்ணால் நடக்க மாட்டேங்குது, என்னால் முடியல. ஆனால் தாராளமாக இருக்க சொல்லிட்டீங்க, நானும் தாராளமாக எல்லாம் செய்தேன், முடியல. நான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன்ப்பா. இந்த 19ஆவது நாள் நீங்கள் குயவேன், நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னு தெரில, மாயம் இல்லை மந்திரம் இல்லை, அவர் வல்லமை கிரிய கொஞ்சம் பேருக்கு கொடுத்தான், அது அவனுக்கு தான் இருக்கிறத கொடுத்தான். கொஞ்சத்தில் உண்மையாக தாராளமாக கொடுத்தான். தாராளம் ப்ளஸ் தாராளம் 5000 நிரப்பிடுச்சு. இயேசுவோட அப்பா குட்டு, இயேசுவும் குட்டு. நீ உங்க அப்பா யாரு, குட்டா பேடா? உங்க அப்பா யாரு? உங்க அப்பா இல்ல, பெத்தப்பா இல்ல, உருவாக்குனப்பா. அப்ப நீயும் குட்டு குட்டு. தாராளமா கொடுத்தாங்க. எனக்கு பசின செத்தா போயிட போற இதாங்க இயேசு, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எதனா பண்ணுங்க, இதைத்தான் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, கவனிக்கணும். இயேசுகிட்ட கொடுத்துட்டு சின்ன பையன் போயிட்டு, இயேசுவே கொஞ்சம் இருக்குது எல்லாருக்கும் கொடுங்க வார்த்தையோடு சொல்ல போயிட்டு, உன்னோட வேலை கொடுக்குற வேலை ஒன்று தான், செய்கிற வேலை வருது. சொல்லு, செய்கிற வேலை வருது, செய்கிற வேலை. நீ கொடுக்குற வேலை செய்கிற வேலை வருது. பார்த்தாரு, திருப்தி பார்த்தாரு. இவன் பார்த்துனே இருக்கிறான், நாடா இது கொஞ்சம் தான் கொடுத்தோம், எங்கேருந்து வருதுன்னு தெரியல. வந்ததும் இல்லாமல் 12 கோடியில திரளா இருந்தது. When you are a good, God is good. ரெபெக்காள் குட்டா இருந்தா வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானுக்கு மருமகளா போனான். அல்லேலூயா. அவ குட்டா இருந்தது மாற்றம் இல்ல,
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்நிதிக்கு தாயா போறான். என் தேவன், நீ குட்டா இருந்தா வாக்குத்தத்தம் செயல்படும். நீ குட்டா இருந்தா மகிமை நடக்கும். பி ஆல்வேஸ் குட். சின்ன பிள்ளை ஆண்டவர் தான் இன்டைரக்டா ஒரு ஸ்பீச் சொல்றாரு, நிறைய பேருக்கு புரியாது. சிறு பிள்ளைகளாக மாறாவிட்டால் பரலோகத்துக்கு கேட்டு கிட்ட வரமாட்டேன். இது கேட்டு கிட்ட கூட வரமாட்டேன். இந்த சின்ன பையன், இதெல்லாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. தாராளமா சபைக்கு போற, தாராளம் வீட்டுலயா, தாராளமா இருக்கிறதுல உண்மையா யார் எது சொன்னாலும் என்ன சொல்லு, நீங்க உனக்கு கத்து கொடுத்தேன். சொல்லு 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 சிஸ்டர். இங்கிலீஷ் சொல்லாம, தமிழ்ல சொல்லாம. ஐ டோன்ட். தமிழ் நல்லா இருக்காது. ஐ டோன்ட் கேட்ட ஸ்டைல் இருக்கும். எனக்கு பாஸ்டர் அப்படி தான் கற்று கொடுத்தார். பாஸ்டர் ஏன்னா அந்த ஸ்டைல தான் வந்தேன். ஏன்னா இது என்னை அழைத்தது எங்க அப்பா, தெரிஞ்சு கொண்டது எங்க அப்பா. ஊழியத்தை நடத்தப்பட்டு சில ஊழியக்காரங்க, சில குடும்பம் தெரியும். சபைக்கு போந்து பாஸ்டர் ஃபெலோஷிப்ல இருக்கிறது குடும்பம். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சாம் சுந்தரன். அப்பாவோட குணம் எனக்கும் குணம், என் குணம் தேவன் குணம். எல்லாம் ஒரு சைக்கிள்ல வேலை செய்யணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். வாழ்க்கையில் 3 இருக்கும். பெரிய முள்ளு, சின்ன முள்ளு, நொடி முள்ளுன்னு. பெரிய முள்ளு அப்பா, சின்ன முள்ளு ஆவியானவர், நடுமுள்ளு ஆவியானவர், சின்ன முள்ளு நம்பும். அழகா சுத்தம் போது நேரம் அழகா ஓடும். ஏன்னா நீ தாராளமான தேவனாக இருக்கிறார். இஸ் a good God. ஆல்வேஸ் குட்டா இருக்கும். நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது என் கூட டெலிகாலர்ஸ்லாம் இருப்பாங்க. நான் உண்மையை சொல்லேன், நான் தாராளமாக செய்வேன், தாராளமாக பண்ணுன்னா உன் ஆண்டு ஸ்மார்ட் ஒர்க் கொடுப்பாரு. தாராளமாக எல்லாரும் காலையில் 9 மணிக்கு போய் காடை பஞ்சிட்டு போகணும். நைட் 7 மணி இருக்கணும். எனக்கு ஆண்டு ரகசியம் கற்றுக் கொடுத்தாரு. அழகா 10:30 தான் போவேன். தாராளமாக சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு போவேன். வஞ்சம் இல்லாமல் ஜெபம் பண்ணி சந்தோஷமாக போவேன். எனக்கு மட்டும் டேபிளில் காஃபி எப்படி வருது, எனக்கு மட்டும் லீடு எல்லாம் யார் பிஸ்னஸ் கூட அவங்க ஆட்டோமேட்டிக்காக தேடிவாங்க. என்னை பார்த்துல சுற்றில இருப்பாங்க. எனக்கு பக்கத்து ரூம்லேருந்து ஒட்டு கேட்டுருவாங்க யார்கிட்ட பேசுறது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அழகான டெலிகாரை வச்சு அழகான வாய்ஸ் டார்லிங் அப்படி பேசுகிற மாதிரி வச்சு ஒரு டாக்டர்கிட்ட அந்த ஃபைலை எடுத்துருவாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஃபைல் எடுத்துருவாங்க. நான் ஃபோன் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், ஏன் நம்ம குரல் கழுத குரல். இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் சொல்லுங்களேன்? எனக்கு கொடுப்பான்றீங்க. ஒரு பொண்ணு அழகாக பேசினோடனே இந்த டாக்டர் ஃபைல் அங்கே கொடுத்துட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது ஆண்டவரே, நான் குட்டு, நீங்களும் குட்டு, எதனா பண்ணுங்க, கம்முன்னு விட்டுடுவேன், கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருப்பேன். அங்கே போவோம், என்ன நடக்கும்னு தெரியாது. நான் குட்டை விதைச்சேன், அங்கே விதைச்சாது பேடை விதைச்சாங்க. உந்த மட்டத்தை பார்க்காது, பேடை விதைச்சாங்க. கரெக்டான நேரத்தில் வரும், அவங்களுக்குள்ளே ஒரு முட்டை வைப்பார். எனக்கு ஃபோன் வரும், சார் நீங்கள் பண்ணுறத வேறு சார், இப்போ என்ன பண்ணோம், ஓகே. அழகாக ஒரு பழமை சொல்லுவாங்க, எதுவுமே இல்லாமல் நைஸாக வாழைப்பத்தை சாப்பிடுவாங்களே, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பேர் டார்கெட் வந்துடும். டாக்டர் லெட்டர் கொடுத்துறாரு, இந்த கேஸ் ஜேவியர் அவர் தான் மேனேஜர் தான் பண்ணணும்னு லெட்டர் கொடுப்பாங்க. நான் ஓடல, உழைக்கல, என் கர்த்தருக்கு குட்டாக இருந்தேன், கர்த்தருக்கு குட்டாக இருந்தேன். இஸ் அ குட் காட். ஒரு டெலிகாலர் இருந்தாங்க, ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு ஹவுசிங் ரொம்ப டைட் ஆகிட்டு அவங்க டார்கெட்டை முடிச்சாங்க. கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஓகே கிஃப்ட் கொடுக்குறேன். என் மனைவிட்டு சொன்னேம்மா, கிஃப்ட் கொடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 1 வீக்கில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி நல்லா கொடுப்போம், ரொம்ப வருஷமாக எனக்கு கூட இருக்கிறாங்க இவங்கெல்லாம், நல்லதாக கொடுப்போம் இவங்க சொல்லிட்டு நானும் மணி பிளான். சரிங்க, உங்கள் விருப்பங்க, உங்களுக்கு தான் அவங்க டெலிகாலர்ஸ் நேம்லாம் தெரியும், பேர்லாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் த நேம். ஓகே, அவங்களோட பார்த்தாலும் பார்க்கலாம். ஓகே கொடுக்கணும். ஆனால் அதுக்குள்ளே நான் கொடுக்குற ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு மெசேஜ் காதில் விழுது. எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏதாவது செய்தாரா பத்தியா, எனக்கு எதனா கொடுக்குறா பத்தியா, இல்லை உள்ள என்ன இருக்குது பேட். ஆனால் நானும் மணியும் பிளான் பண்ணுறோம், ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கலாமா எங்களுக்கு. எப்பவுமே சிம்பிளாக ஒரு 1000 ரூபாய் 1500 வாங்கி கொடுப்பேன். ஆனால் நானும் பிளான் மனைவியும் ஒரு சிம்பிளாக ஒரு 8000, அப்போல்லாம் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு நார்மல் ரேட் தானே, ஒரு 7000 8000 மொபைல் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணுகிறோம். சில நேரத்தில் தாராளமானவர் உங்களுக்கு பிளான் பண்ணுறாரு, நீ கப்பிதனமாக பேடாக யோசிக்கிற. அவங்க நினச்சி கூட பார்க்கல. 1 வீக் கழிச்சு கிஃப்ட்டை கொடுத்துட்டு சொன்னேன். ஆண்டு அதுக்கு மேலே காதில் வந்து குளிர்னு சொல்லிட்டாங்க எனக்கு. பா ஐயா சார், தேர் டாக்கிங் லைக் திஸ். ஓகே நோ ப்ராப்ளம். என்ன சொல்லியிருப்பாப்ப சொல்லுங்கள், சொல்லுங்கள் என்ன சொல்லியிருப்பாப்ப. நான் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாருன்னு என்ன சொல்லி கொடுத்தாரு, ஜோரம் அல்ல ஜோரா சொல்லுங்களேன். ஐ டோன்ட் கேர். ஒரு வாரம் கழிச்சு கிஃப்ட் கொடுக்குறேன். பிரித்து பார்த்தோன்னா முகத்தில் சந்தோஷம். அந்த பொண்ணுக்கு சொன்னேன், என்னென்னமோ கஷ்டப்பட்டுலாமா நீ பேசினல, ஆனால் ஆண்டு எப்போ கூட்டுமா. உடைக்கப்பட்டா, சரணடைஞ்சா, தேவ சமூகத்தில் தான் கர்த்தரோட மாற்றி இன்னைக்கு விசேஷமாக துபாயில் வச்சிருக்கிற அந்த பொண்ணு. When you surrender to the God, He is a good God. When you give everything, ஓடிச்சிட்டு வா. ரெபேக்கால் எல்லாத்தையும் வானான்னு சொல்லிட்டு ஊத்துனா, குட் கால், குட் மருமகன், அவளுக்கு குட் புருஷன் கிடைச்சான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே குட்டாக தான் செய்வார். ஒரு நாளும் ஹம்பலாக சொல்கிறேன், இன்றைக்கி 19ஆவது நாள்
ஆண்டு எப்பவுமே உங்களுக்கு பேடு செய்ய மாட்டாரு, குட்டு தான் செய்வார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். உஷா உனக்கு குட்டு தான் செய்வார், ஷாம் உனக்கு குட்டு தான் செய்வார், தாவீது உனக்கு குட்டு தான் செய்வார், சபா ஃபேமிலி குட்டு தான் செய்வார், டைனா ஃபேமிலி குட்டு தான் செய்வார், சாகிதா குட்டு தான் செய்வார், ஷைனுக்கு குட்டு தான் செய்வார். அப்பதான் கன்ஃபியூஷன் ஆகிடுவேன். அபிக்கு கூட பெரியவருக்கு அப்போ கூட தான் செய்வார், சின்னது கூட தான், மாத்தா சிஸ்டர் கூட தான் செய்வார், ரெண்டு பேர் அப்போ பொண்ணு நம்ம கூட தான், பின்னாடி சவுண்ட் சிஸ்டம் ஒன்று கூட தான் செய்வார், உங்களுக்கு கூட தான் செய்வார், எங்கள் மனைவிக்கு கூட தான் செய்யனா. நம்ம ஆராதிக்கிற தேவன் குட் காட். ராபா ஷாக்கா திம்மா அந்த ராபா. இப்போ இந்த குட் காட் தான் இன்னைக்கு 19வது நாள். இந்த பாத்திரத்தெல்லாம் பார்க்குறவங்க எல்லா பாத்திரத்திலும் அவர் குட்டை ஊற்ற போறாரு. ராபா லா சிங்கம்மா ஹந்தா ரிபாக்கா லேதா லேபே ஹந்தா ரிபாக்கா தூராபா சாக்கா லீகா தீரா லேபா ஹத்தா நிம்மா ஹந்தா ரிபா ல தூராபா. Past is past, my Lord. Let everything go. I want a new vessel. I want a new solution. I want a new result. I want a new answer. I want everything new because you're a brand new God. You're a supernatural new God. நீ உண்மையான தேவன், புதுமையான தேவன். இன்னைக்கு லீவா இருக்கிறதுனால ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். தயவு செய்து முழங்கால் எடுங்க. ராபாலா ஷீகாபா ஆண்டா ரிபாத்த ரபு ஷங்கா லீமா ஆண்ட்ராபா ஷீகாபா தராபா. தேவ பிரச்சனை இங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறது. பார்த்து கொண்டு யாவருக்கும் எந்த இடத்துல இருக்கிற அங்கே முழங்கால் எடுங்க. God wants to do something to you. ராகா சிகமா தாரா பிசந்த நுமாலபா. முழங்கால் இட்டு உன் வலது கரத்தை உன் சிரசின் வை. இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தின் தாராளத்தை ஊற்றுகிறார். நீ பேசும்பொழுது தாராளம் வரப்போகிறது. நீ கொடுக்கும்போது தாராளம் ஊற்ற போகிறார். தாராளத்தின் அபிஷேகம், தாராளத்தின் அபிஷேகம், ரெபெக்காளின் அபிஷேகம், ஈசாக்கின் அபிஷேகம், ஆபிரகாமின் அபிஷேகம், எலிசாவின் அபிஷேகம், எலியாவின் அபிஷேகம் தாராளமா கர்த்தர் காலையில ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த பாத்திரத்தை இந்த நாள்ல இருந்து ஒரு தாராள உள்ளம், ஒரு தாராள உள்ளம், தாராள எண்ணங்கள், சபை தாங்குவதில் தாராளம், சபைக்கு தசமாவை கொடுப்பதில் தாராளம், காணிக்க கொடுப்பதில் தாராளம், உதவிக்கு செய்வது தாராளம், எல்லாத்தையும் தாராளமா இருக்கும்போது கர்த்தர் உன்னை தாராளமா மாற்றமில்லை ஏராளமாக மாற்றுவார். ராபா ஷாக்கா தீனாக்கு தாராளமா. நீ தாராளமாக கொடுக்கும்போது உன்னை ஏராளமாக கொடுக்க வைப்பார். நீ தாராளமாக செய்யும் போது ஏராளமாக செய்ய வைப்பார். ராபா ஷிகபா ரபா. நீ 10 பேருக்கு ஆகாரம் கொடுப்பேயானால் தேவன் உன்னை 100 பேருக்கு கொடுக்க வைப்பார். அவர் ஏராளமாக கொடுப்பார். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறாயோ சகோதரனே சகோதரியே, you are truthful. இதுவரைக்கும் தேவனோட வல்ல பிரச்சனை வருகிறது. ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலை, ஐயோ என் கடன் பாரம் பிரச்சனை இருக்குது, எனக்கு தாராளம் உள்ள இருக்கு, ஆனா தாராளம் கொடுக்க முடியல, பயமா இருக்கு ஆண்டவரே. ஐயோ எனக்கு சம்பளம் கம்மியா இருக்கு ஆண்டவரே, என் கடன் கம்மியா இருக்கு ஆண்டவரே, ஐயோ என்னால் தசமாவை கொடுக்க முடியல ஆண்டவரே, என்னால கொடுக்க முடியலன்னு சொல்றீங்களா? என்னால் சாட்சியாக சொல்ல முடியும். என்றைக்கு வேதத்தை சுமந்தனும் வாடகை கொடுக்க முடியாது, ஆனால் தசபாவத்தை தாராளமாக கொடுத்தேன். கர்த்தர் என்றைக்கு தசபாவத்துக்கு மீறி அனைவருக்கும் உதவி செய்ய கொடுக்க வைத்திருப்பாரானால், ஏனால் எங்க அப்பா தாராளமான தேவன். இன்னைக்கு ஆண்டவர் பேசுற உன் தர்த்தரம் ஒழிகட்டும். ரீபா ஷேகா பிமா கந்தோ ரீஃபஸினமலபா. Confess to the God. Confess to the God. இந்த காலவெல்ல என் கரத்தை தாராளமாக்கும். அரபா ஷிகா பதுராபா. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில ஒரு தாராளம். ஆண்டவரே குடும்ப சூழ்நிலை கடினமா இருக்கலாம். இதை பார்த்து கொண்டு அன்பான சகோதரனே, ஆவியார் தீர்க்கதரிசனம் பேசுகிறார். சகோதரனே, உன் கடன் பிரச்சனை இன்றோடு தீருகிறது. கடன் பிரச்சனை தீருகிறது. பிரச்சனை வந்திருக்கலாம். இன்றைக்கு பார்க்கிற அந்த மகனுக்கு கண்ணீரோட பார்த்து கொண்டிருக்கிறாய். உன்னோட பிரச்சனை தாராளமாக ஏராளமாக முடிவுக்கு வரப்போகுது. ஓ சபையே, இந்த காலையில் நீ நினைத்துக் கொண்ட அந்த காரியம் நடக்குமா என்று யோசிக்கிற காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் விடு. அன்று சொல்ற மகனே மகளே, நான் தேவன், நான் உன்னை அழைத்த தேவன், உன்னை எப்படி கைவிடுவேன்? உன் பசிக்குது என்று வந்தானால் உனக்கு பாம்பு கொடுப்பேனோ? நீ பசி என்று வந்தாய் பச்சை மாம்சத்தை கொடுப்பேனோ? நீ கண்ணீரோட வரும் பொழுது நான் மறுபடியும் கண்ணீரை கொடுப்பேனோ? சற்று மாற்ற விரும்புகிறேன் சகோதரனே சகோதரியே. ஓ மகளே, சில காரியத்தை மாற்ற விரும்புகிறேன். நீ தாராளமாக செய்கிறாய், தாராளமாக கொடுக்கின்றாய், தாராளமாக தாங்குகிறாய். அதோட பிரதிபலன் உன்னை ஏராளமாக கொடுப்பேன். தாராபா ஷாக்கா தங்கால்சி அந்தாராபா. பழைய பாத்திரத்தை யோசிக்காத. இதோ இதோ இதோ. My God is saying prophecy to the church. Prophecy to the சபை. யாருக்கு எனக்கு சொல்லுகிறார்? கேட்கிற யாவருக்கு சொல்ல, இதோ மகனே, இதோ மகளே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தாராளமா இருக்கும்.
உன் வாழ்க்கைக்கு அது தாராளமா இருக்கும். உன் வாழ்க்கைக்கு அது போதுமானதா இருக்கும். உன் வாழ்க்கை உற்சாகமா இருக்கும். உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் நானே தேவன் என்று தாராளத்தின் தேவன். உன்னை ஏராளமாக போகிறேன். ஏனமாக பார்த்த கண்களுக்கு முன்பாக தாராள கரம் நீட்ட போகிறாய். ஏராளமான காரியத்தை செய்ய போகிறார். ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒரு நல்ல பாத்திரமாக உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். எப்படி என்று கேட்காதே, முடியும் என்று சொல். உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஐ நீட் யூ. நீ எனக்கு தேவை. இந்த 19 நாள் சொல்றார், மகனே மகளே, அநேக தாளந்துகளும் அநேக கிருபைகளும் கிரியைகளும் நற்குணத்தோடு மாற்றிக்கொண்டிருக்கிறேன். இந்த 19வது நாள் உன்னை திருப்தியாக தாராளமாக அனுப்புகிற நாள். தகப்பனே, கண்ணீரோட விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு இருக்கட்டும். இந்த விசேஷத்த நாள், இந்த 19th day of this 2025 உபவாச நாளிலே கர்த்தர் உங்களை அனைவரையும் தாராளமாக வைக்க போகிறார். கொடுக்கிறதில் தாராளம், பாசத்தில் தாராளம், அன்பில் தாராளம், ஜெபிப்பதில் தாராளம், உபாசத்தில் தாராளம், வேத வாசிப்பதில் தாராளம், சத்தியத்தில் தாராளம், சபைக்குல தாராளம், சபைக்கு வருவதில் தாராளமாக வருவதற்கு ஓப்பன் டோர் எல்லாத்தையும் கர்த்தர் தாராளமாக வைக்கிறார். ஏனென்றால் அது கேட்ட பிறகு யோர்தான் பிளந்ததுக்கு கால் எடுத்து வைத்த பிறகு இன்றைக்கு தேவ சமூகத்தை கால் எடுத்து வைக்கும் பொழுது, மை காட், நீர் என் குயவன், நீரிட வடிவமைக்கிறீர், இந்த அபிஷேகத்தின் தாராளத்தை ஊற்றுகிறீர். எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும் ஆண்டவரே, நான் குட், நீங்க குட் ஆண்டவரே, நீங்க குட் தான் செய்வீங்க. நல்ல தகப்பனே, இந்த 19வது நாள் எலியேசர் எஜமானுக்கு உண்மையாக இருக்கிறான். ஆபிரகாம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு உண்மையாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை பெற்றெடுக்க சாராளுக்கு உண்மையா குட்டா இருந்து பிள்ளை புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, நீ மலடி இருப்பதில்லை. கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறும். நீ குட்டா இருக்கிறபடி அந்த குட்டு நடந்தே தீரும். வேலை செய்கிற ஆட்கள், ஒருவேளை கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க வேலை செய்கிற ஆட்கள்ல வேலைக்கிற ஆட்களுக்கு நீ குட்டாரு. வேலை செய்கிற எஜமானுக்கு குட்டாரு. வேலை செய்கிற எஜமானுக்கு குட்டாரு. எந்த வேலையா இருந்தா நீ குட்டாரு. கர்த்தர் உனக்கு குட்டா நடத்துவார். சபைக்கு போறியா, போதற்கு குட்டார், போதரமாக்கு குட்டார், உன்னோட பொறுப்புல குட்டார். எதையும் பார்க்காத, பிசாசு செவிசாக எதையும் கேட்காத. ஓ சபையை நீங்க இல்ல, எல்லா சபையில பார்க்கிற யாவருக்கும் சொல்றேன், எல்லா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ஆண்டவருக்கு குட்டா இருந்தா ஆண்டவர் உனக்கு பெஸ்ட் குட்டா இருப்பார். ஒரு சாட்சியை கேட்ட ஒரு மகன் சொல்றான், வெரி குட்னு சொல்றான். ஏன்னா அவன் அனுபவிச்சிருக்கான், அவன் ருசிச்சு பார்த்திருக்கான். பிசாசு உடைப்பான், மறுபடியும் பிசாசு பிளான் பண்ணுவான் இந்த பாத்திரத்தை உடைக்கிறதுக்கு. ஆனா தாராளமாக ஆண்டவர் 1 இன்ச்சில் 10 இன்ச்சில் இந்த பாத்திரத்தை செய்யறாரு. ஆண்டவர் 1 இன்ச்சில் செய்யல, 10 இன்ச்சில் கனமா ஊழியத்துல இந்த 19வது நாள் இந்த பாத்திரத்தை இனி பிசாசு உடைக்காதபடிக்கு, பிசாசு நொறுக்காதபடிக்கு கனமான அபிஷேகத்துல இந்த பாத்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாத்திரம் நிரம்புகிறது. உன்னை தாராளத்தை நிரப்ப போகிறார். மகிமை சூழ்ந்து கொள்ள போகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன்னோட பிரசன்னத்துக்காக நன்றி. நல்ல தாராளமா செய்யுங்க, தாராளமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. குடும்பத்துக்கு தாராளமா செய்யுங்க, குடும்பத்துக்கு தாராளமா கொடுங்க. ஏன்னா தாராளமா உங்களை இருக்கிறார். நீங்க கிள்ளி கொடுத்தாலும் தேவன் அள்ளி கொடுக்கிற தேவன். என் தகப்பனே, இந்த விசேஷத்த நாளில் தேவ சமூகத்தில் வருகிறேன், முழங்காலிடுகிறேன் சுவாமி. இந்த 19வது விசேஷத்த உபவாச நாள் எல்லா பாத்திரத்தை தாராளமாக நிரப்பும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவியான ஒரு போதகரா மாற்றம் இல்லை. என்னை அழைத்தவர் தாராளமானவர், என்னை உண்டு பண்ணினவர் தாராளமானவர், என்னை ரட்சிப்பு கொடுத்தவர் தாராளமானவர், இன்னைக்கு பலிபீடத்தில் முழங்கால் விட்டு வைத்திருக்கவர் தாராளமானவர். என் கூட நல்ல மனைவி தாராள உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் சபைக்கு தாராளமாக இருக்க விரும்புகிறோம். இப்போது இல்லை, இன்னுமாக, இப்ப இருக்கிறத காட்டிலும் இன்னும் தாராளமாக இருக்க விரும்புகிறோம். இன்னும் கொடுக்க விரும்புகிறோம், இன்னும் வார்த்தை கொடுக்க விரும்புகிறோம், ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிறோம். என் சபை பரிசுத்த சபையாக, என் பரிசுத்த மேன்மை சபையாக, தாராளம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்ற போவதற்காக நன்றி, மாற்றினதுக்காகவும் நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு இந்த நாளில் ஆசீர்வாதங்களை வைக்கிறேன். வாய்களை திறந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறுவாதீர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் கர்த்தரை வருகை மட்டும் என்றென்று எப்போதும் சதா காலம் மத்தியில் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. வந்த யாவருக்கும் சொல்றேன்,
உங்களை கர்த்தர் தாராளமாக மாற்றிருக்கிறார். நாளைக்கு சந்திப்போம். இன்னும் 2 நாட்கள் பிரயாணம் இருக்கிறது. இன்னும் 20, 21 தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணி வாலாக்காம தலைக்கு ஆஸ்வதிக்க போறார். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. ஆமென்.